உத்திரமேரூர் அருகே கோடிக்கணக்கில் கட்டப்பட்ட புதிய பாலத்தை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை இருந்து வருகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். தற்போது நாம் இருப்பது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே உள்ள மேல்பாக்கம் கிராமத்தில் இருக்கிறோம். இந்த மேல்பாக்கம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் வேலை மற்றும் அந்த விவசாய நிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கு செல்லக்கூடிய இந்த கால்வாய், அதாவது ஆறு எனவும் அழைக்கப்படுகிறார்கள், இதை கடந்துதான் இவர்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டும். குறிப்பாக இறந்து விட்டால் இறந்தவருடைய சடலங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் இதற்கு முன்னதாக இந்த தண்ணீரில் இறங்கிதான் வந்தார்கள். ஆனால் அரசு இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று சுமார் 2.25 கோடி செலவில் இந்த பாலம் அமைக்கப்பட்டது. ஆனால் இருந்தாலும் இந்த பாலத்துக்கு வரக்கூடிய சாலை சரியாக அமைக்கப்படாதனால் இந்த பாலத்தை பயன்படுத்தாத நிலைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது. மேம்பாலத்திற்கு செல்லக்கூடிய சாலை குண்டும் குழியுமாகவும், மழைக்காலங்களில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி மக்கள் நடந்து செல்ல முடியாமல் இருந்து வருகிறது. மேலும் கால்நடைகள் சாலையை பயன்படுத்த முடியாத நிலையும் இருந்து வருகிறது. எனவே உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரி காவை தாண்டினாதான் நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய நிலைமை இருந்தது. சுடுகாடு போனால் ஒரு பெரிய தண்ணி வரும். மழை காலம் வந்துன்னா இப்போ ஒரு இடுப்பளவு தண்ணி வந்துச்சுன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சபத்தை எடுத்து போனால் கூட நீந்தின்னு தான் போய் எடுத்து போனோம். அதுபோல் நிலைமை இருந்தது. 2,73,00,000 ஒரு பாலம் கட்டி கொடுத்தது. பாலம் கட்டியும் எங்களுக்கு அது பிரயோஜனமாக இல்லாமல் இருப்பது போல தெரியுது. ஏன்னா பாலம் கட்டி எங்களுக்கு அந்த வழியில் பாலத்துக்கு போகிற வழி இல்லாமல் பள்ளம், மேடு, தண்ணி, அதனால் அந்த பாலத்துக்கு நாங்கள் செல்வதற்கு ஒரு சரியான ஒரு பாதை, தார் சாலை அமைத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசு. மேம்பாலத்திற்கு செல்ல சீரான சாலை வசதி இல்லாததால் சுடுகாட்டிற்கோ அல்லது விளைநிலத்திற்கோ செல்ல வேண்டுமென்றால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் நேரமும் உழைப்பும் வீணாவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பாலம் கட்டி முடிக்கப்பட்டு சுமார் ஓராண்டுக்கு மேலாகியும் பொதுமக்கள் அந்த பாலத்தை பயன்படுத்த முடியாமல் உள்ளனர். மேல்பாக்கம் அந்த ஈஸ்வரன் கோயில் வரைக்கும் மோடு தூக்கி ரோடு போட்டாங்கன்னா நல்லா போகிறவங்களுக்கு போக்குவரத்துக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். ஆடு மாடு போகிறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சௌகரியங்க. இப்போ எல்லாருமே அந்த வழியில் போகிறது போய் மேல்பாக்கம், அனுமதெல்லாம், இடப்புதூர், கல்யாணமுடி அப்படி போகிறப்ப இருந்தால் இந்த பக்கம் வழியில் போகலாம். சௌகரியமாக கெட்டுங்க. அது போய் வந்தால் 2 கிலோ சுற்றி வரணும். இந்த பக்கம் வந்தோம்னா 1 கிலோமீட்டரில் போகலாம். 273 லட்சம் ரூபாய்க்கு பாலம் கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனா பாலத்துக்கு போகிறதற்கு சாலை போடலனா எப்படி பயன்படுத்த முடியும் என கேள்வி எழுப்பியுள்ள அப்பகுதி மக்கள், இவ்வளவு பெரிய தொகையில் கட்டப்பட்ட பாலம் ஓராண்டா சும்மா நின்னுக்கிட்டு இருக்கு. சுடுகாட்டுக்கு போகவும் எங்க விவசாய வேலைக்கு ரொம்ப சுத்தி போகவும் வேண்டியதாயிருக்கு. தயவு செய்து அரசாங்கம் உடனே சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்பாக்கம் வழியாக போகிறதுக்கு தண்ணி இருக்குது. வழியில் புது பாலம் கட்டிக்கிறாங்க. போகிறதுக்கு கட்டிட்டு வரதுக்கு முட்டி தண்ணி இருக்குது. அது கொஞ்சம் மேடு தூக்கி பாலம் போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா, தரபாலமாக கொடுத்தீங்கன்னா கூட நம்ம போகிற வசதியாக இருக்கும். மேலே பக்கம் போகலாம், அனுமந்தலம் போகலாம், கல்யாணமண்டிக்கு போகலாம், உத்திரமேரூர் வழியாகவும் போகலாம். இதுக்கு வழி, இதுக்கு இவ்வளோ வழிலாம் இருக்குது இங்கே போகிறதுக்கு. இது தண்ணி இப்போ முட்டி தண்ணி தேங்கிட்டு இருக்குது. இப்போது அதுக்கு எங்களுக்கு மேடு தூக்கி தரபாலமாக போட்டு கொடுங்க எங்களுக்கு. தமிழக அரசு இப்பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு மேல்பாக்கம் மக்களின் அன்றாட பயன்பாட்டிற்கு துணை நிற்கும் இந்த பாலத்திற்கு விரைவில் உயர் இணைப்பு சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து உத்திரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொண்டபோது அழைப்பை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த பாலத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும். அப்படி உயர்மட்ட சாலையை அமைத்தால் மட்டுமே இந்த பாலத்தை முழுமையாக இந்த கிராம மக்கள் பயன்படுத்த முடியும். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இவருக்கு தேவையான அந்த அடிப்படை தேவையான சாலை வசதிகளை சரி செய்து தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரிலிருந்து மனோகரன்.